இப்படி ஒரு ஸ்கேமை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கேமை நான் பார்த்துட்டு எனக்கு வந்து நம்ம மக்கள் இவ்வளோ மோசமாக இருக்காங்களா, இப்படி ஒரு சில்லியான ஒரு விஷயத்தில் ஏன் வந்து போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சைடு வருத்தமாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன ஸ்கேம் இது? ஸோ இது ஒரு ஜாப் ஸ்கேம், அதாவது ஒரு வேலை வாய்ப்பு மோசடி அப்படின்னு சொல்லலாம். வேலையை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஜாப் என்ன ஜாபாக இருக்கும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள். என்ன 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 வேலையாக இருக்கும்? அப்படி என்ன வேலை சொல்லி நம்ம மக்களை ஏமாற்றுவாங்க? நான் அடித்து சொல்கிறேன், உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. மேபி டைட்டில் பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு தோணிருக்கலாம். பட் நான் இப்படி சொன்னேன்னா அது என்ன ஜாப்னு கூட உங்களால் கெஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பேர் வந்து ஆல் இந்தியா பிரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி. இல்லை, புரியல. ஆல் இந்தியா பிரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி. மறுக்க சொல்லு. ஆல் இந்தியா பிரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி. ஸோ என்ன வேலை அப்படின்னா, டு மேக் விமன் ப்ரெக்னென்ட். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஸோ என்ன இந்த ஸ்கேம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா, பீகாரில் நவாடா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ போலீஸ் வந்து பீகார் போலீஸ் வந்து ஒரு 18 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் 20 வயசுலேருந்து 22, 23 வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய ஃபோன்ஸாக இருக்கட்டும், பிரிண்டர்ஸு, லேப்டாப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் லைக் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து த்ரூ அவுட் இந்தியா நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஸோ ஆல் இந்தியா பிரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி. ஸோ அது மூலிமா ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது கன்சீவ் ஆக முடியாத நிறைய பெண்கள் இருப்பாங்களே, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிறைய தம்பதிகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து திரும்பவும் நீங்கள் கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு சேவையை இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் வந்து இந்த வார்த்தைகள்லாம் கரெக்டாக என்னென்ன நியூஸில் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜாபில் ஒரு சர்வீஸ்னே அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹெல்ப்பு, லைக் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விமனுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு சேவையை பண்ண போகிறீங்க, அதை இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் முன் வருவீங்களா, இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா, இந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறையா விஷயங்களை பரப்புகிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இதை பார்க்கும்போது எப்படின்னா இதை எப்படி நம்புவாங்க, இதை எப்படி நம்புகிறாங்க, இல்லை இதில் போய் எப்படி ட்ராப் ஆகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பரப்ப ஆரம்பித்தேன். சோஷியல் மீடியாவில் பரப்ப ஆரம்பித்தோடனே வந்து எல்லோரும் ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒருத்தவங்க வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 800 rupees ஒவ்வொரு ஆள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. விஷயம் பண்ணிட்டாங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நிறைய பெண்களுடைய புகைப்படத்தை அனுப்புகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பெண்கள்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பெண்கள் புகைப்படத்தை அனுப்புனதுக்கப்புறம் வந்து அடுத்த விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, செக்யூரிட்டி அமௌண்ட் சொல்லி ஒவ்வொருத்தர் இந்த லைக் 5,000 20,000 rupees வரைக்கும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எப்படி தான் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது நம்ம சூஸ் பண்ணுற பெண்களுடைய அட்ராக்டிவ்னஸ், இந்த வார்த்தைகள்லாம் அப்படி நியூஸில் இருக்குது. ஸோ யாரும் வந்து அஃபண்ட் ஆகாதீங்க. ஸோ இந்த அட்ராக்டிவ்னஸை யூஸ் பண்ணி இந்த 5,000 to 20,000 அந்த ரேஞ்ச் வந்து பெருக்கிறாங்களாமா. ஸோ இப்படி செக்யூரிட்டி அமௌண்ட் சொல்லி நிறைய ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அஷூரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த டாஸ்க், இப்படி தான் வார்த்தை இருக்குது. அதாவது ஒரு கன்சீவ் ஆக முடியாத ஒரு விமனை வந்து நீங்கள் வந்து அந்த டாஸ்க் அவங்களுக்கு மறுபடியும் ப்ரெக்னென்ட் இந்த ப்ராசஸோட எண்டில் உங்களுக்கு வந்து 13 லட்சம் ரூபாய் 13 lakhs rupees வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிவார்ட் மாதிரி. ஒருவேளை இந்த டாஸ்கில் வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோமா, இந்த விமனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs rupees கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட மாஸ்டர் மைண்டுன்னு யாராவது இருப்பாங்க, கேங் லீடர் வந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஆசையை காமிச்சு ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே ஆன ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் 100 ரூபா கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபாவை மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை எப்போயுமே ஆராய்ஞ்சிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் பி ஹாப்பி, சேஃப். கஷ்டம் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம்லாம் எனக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பாசிபிளான்னு தோணுது. பட் அங்கே வந்து ஒருத்தன் வந்து நம்ம இந்தியாவில் ஒருத்தன் வந்து இதை பாசிபிளாக்கி மக்கள்கிட்ட வந்து நிறைய பணத்தை வாங்கியிருக்கான். இது எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கான், அந்த மாதிரியான டேட்டாலாம் எதுவும் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு நிறையவே
நிறையவே ஆட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேமை தூக்கிட்டு எவனாச்சும் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ.